ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது த பாஸ் பேபி பேக் இன் பிசினஸ் சீசன் 3 எபிசோட் 9 மெகா ஃபேட். இந்த எபிசோட்ல மெகா ஃபேட்ட சீசன் 1 எண்ட்ல வேலையை விட்டு தூக்குனதுக்கு அப்புறம் அவன் என்னென்னலாம் பாடுபட்டாங்கிறது தான் இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். ஓபன் பண்ணா சீசன் 1 எபிசோட் 13 ஓட எண்ட்ல மெகா ஃபேட் பூட்ஸி கேலிகோங்கிற வில்லனோட பேபி கார்ப்புக்கு எதிரா வேலை பார்த்தான்னு அவனை வேலையை விட்டு தூக்குனாங்க. நம்ம பாஸ் பேபி கூட ஒரு எர்த்து விட்டு அனுப்பி வைப்பானே, அப்படி அவன் சறுக்கிக்கிட்டே போய் ஒரு வீட்டுல உழுவான். ஐயோ பேபி கார்ப்பு, நீங்க தப்பான ஆளை வெளியே தோர்த்திட்டீங்க, தயவு செஞ்சு என்ன கூப்பிட்டுக்குங்கன்னு கெஞ்சுவான், கதறுவான். ஒன்னும் நடக்காது. அப்போ பாத்ரூம் கண்ணாடி மாதிரி ஒரு கண்ணாடியை போட்டுட்டு ஒரு பேபி, வணக்கம் வணக்கம், வெல்கம் டு ETBT கியூட்டிஸ் பேபி அண்ட் ஃபேமிலி ரிசோர்ஸ் சென்டர். ஆமா, உன்ன எதுக்கு துரத்துனாங்க? என்னைய பொம்மை வாங்கிட்டான்னு சொல்லி துரத்தி விட்டானுங்க. அதுவும் சூப்பரா இருக்கும், சுத்தி சுத்தி விளையாடலாம். என் பேரு டொனால்டு, இன்டர்னல் எத்திக்ஸ்ல முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்தேன். சரி எந்திரின்ட்டு கையை கொடுப்பா, நம்மளால தட்டி விட்டுருவான். ஏன்னா அவ்வளவு சோகம். சரி என்னதான் கொண்டு வந்திருக்கேன்னு பாப்போன்னு மெகா ஃபேட்டோட திங்ஸ் எல்லாம் எடுத்து பாப்பான். 6 மாசத்துக்கு தேவையான ஃபார்முலா மில்க் இருக்கும். அப்புறம் ஒரு பேப்பர்ல அவனை பத்தி டீடைல்ஸ் எல்லாம் போட்டிருக்குமா. ஆஹா, நீ சிஇஓவா? இந்த வழியா எப்பவுமே சிஇஓ வரமாட்டாங்க, பட் இன்னைக்கு நீ வந்துட்ட. டிச்கா டிச்கா டிச்கான்னு உன்னை சுட்டு தள்ளிட்டாங்களா அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருப்பானா. உடனே மெகா ஃபேட் டென்ஷன் ஆகி, உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கலாம்பா. இங்க பாரு மெகா ஃபேட், ஃபர்ஸ்ட் நாள் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், அப்புறம் போக போக சரியாகாது, அதுவே பழகிடும். சரி வா, உன்னோட ஃபர்ஸ்ட் குரூப் செஷன் வெயிட்டிங்ல இருக்குது, முதல்ல அதுக்கு போவோன்னு தூக்கி இழுத்துட்டு போயிருவான். அங்க ஒரு பேபி பாட்டு பாடுறேங்கிற பேர்ல பயங்கரமா பாடிட்டு இருப்பா. அதையும் சுத்தி உட்கார்ந்து ஏகப்பட்ட பேபிஸ் கேட்டுட்டு இருப்பாங்களா. மெகா ஃபேட் அதை பார்த்துட்டு, இதனால எனக்கு பேய் கனவுகள் எதுவும் வராதேன்னு கேட்பான். என்னப்பா இப்படி எல்லாம் பேசுற? அப்படியெல்லாம் வராது. சரி அதை விடு, பேபி கார்ட்ல இருந்து துரத்தி விட்டாங்கன்னா அந்த பேபிக்கு என்ன நடக்கும்னு சொல்லு பாப்போம். அதுவா, பாலு பிஸ்கெட்டுன்னு கொடுத்து கேவலமா அசிங்கமா அற தூக்கத்துல ஒரு பார்ட்டியை நடத்தி, முட்டா ஃப்ரெண்டும் மூலக்கட்ட ஃப்ரெண்டும் எல போயிட்டு வா திரும்பி வந்துடாத அப்படின்னு பை பை எல்லாம் சொல்லி அவனை ஒரு போர் அடிக்கிற ஃபேமிலியில கொண்டு போய் சேர்த்துவாங்க. அங்க மொக்கையா ஒரு லைஃப வாழ்ந்துகிட்டு அப்படியே லைஃப் போர் 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 போர்னு போட்டு நிப்பாக்க தேன் வந்து பாயுது காதினிலேன்னு ஓடுவான். அப்படியே கட் பண்ணா வெளியில அம்பிட்டு பேரும் எப்படி மூக்க நோண்டணுங்கிறத பாட்டோட அழக நடனமாடிக்கிட்டே நோண்டுவாங்க. ஆனா மெகா ஃபேட் பாஸ் பேபி கிட்ட எப்படி ஃபைட் பண்ணணும்னு பிராக்டிஸ் எடுப்பான். அடுத்த சீன் அம்பிட்டு பேரும் அழகா வரைஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனா மெகா ஃபேட் பாஸ் பேபியை கந்தரகோலமா வரைஞ்சு தலைய கிழிச்சு ரிவெஞ்ச் இருப்பான். உடனே டொனால்டு மெகா சில பேபிஸ் நல்ல பேபின்னு கிராஜுவேட் ஆகி அவங்க எந்த பேமானி சி ஃபேமிலிக்கு போகணும்னு அதுல தெளிவா எழுதியிருப்பாங்க. அதுல டொனால்டு பெயிலியர், நம்ம ஆளு பெயில் ஆயிட்டோன்னு சந்தோஷப்படுவான். ஏன்னா அதுல சேட்டை பிடிச்ச பையன் எழுதியிருக்கும். அப்போ திடீர்னு அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் மாஷாக்கு ஓவர் ஆட்டம் போட்டுட்டு இருக்கானு கேப்பானா. ஓ அவனா, அவன் பேரு தான் சில்லு கருப்பட்டி. மண்டைய பத்தியா கருப்பட்டி கலர்லயே இருக்கும். அவன் தான் பேபி கார்ப்புக்கும் நம்ம உலகத்துக்கும் நடுவுல ஒரு புரோக்கர் மாதிரி. ஆனா அதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியாதுன்னுவான். அட பாத்ரூம் கண்ணாடி, நான் கேட்டது அந்த வந்திருக்கே ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர், அதான் அண்டாவுக்கும் குண்டாவுக்கும் வித்தியாசம் தெரியாத மாதிரியே மண்டைய வச்சிருக்குது. அவங்களுக்கு இங்க என்ன வேலைன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே போவான். அப்ப அந்த சில்லு கருப்பட்டி நோட்டெல்லாம் காமிச்சு, இந்த மாதிரி நாங்க எல்லாத்தையுமே ஒழுங்கா தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம், இதுதான் எங்க டெய்லி லாக், எல்லாத்தையும் செக் பண்ணிக்கங்க, குழந்தைங்க கூட இது ஈஸியா ஃபாலோ பண்ணுவானா. எனக்கு குழந்தைய பத்தி எல்லாம் கவலை இல்ல, வா போகலாம் கேமராமேன் அப்படின்னதுமே அவன் தடுக்கி விட்டு கீழே விழுவான். யாரு பார்த்த வேலைன்னா நம்ம மெகா ஃபேட். அப்படி தள்ளி விட்டது மட்டும் இல்லாம சிரிப்பானா, ரொம்ப அழகா சிரிக்கிற குட்டி சாத்தான், உன்னை நான் அப்புறம் மீட் பண்றேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவா. பாத்தியாலே எல்லாருக்குமே கேட்டவனா கேடு கெட்டவனா இருந்தாதான் பிடிக்கும், என்ன சொல்றேன்னு கேட்டுட்டு இருப்பான். அப்ப டக்குன்னு ஒரு சின்ன பையன் கதவை திறந்துட்டு வந்து அவனுக்குன்னு எடுத்த லெட்டர் எடுத்து ஏதோ முறுக்கு பாயாசம் மாதிரி தின்றுவான். உடனே மெகா ஃபேட் ஷாக் ஆகி, பெரிய பசங்களுக்கு எல்லாம் நம்ம ஏரியால என்னடா வேலை கொய்யால, அவன் பேரு பிரைஸ்பா, உன்ன மாதிரி தான் சேட்டை பிடிச்சி பேபி கார்ப்ல இருந்து வந்தான். அவங்க கொடுத்த ஃபார்முலா மில்க குடிக்காம வேண்டாம் வேண்டான்னு வீசிட்டான். அதனாலேயே வளர ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னதும் நம்மளோட மூஞ்சில கரண்ட் ஷாக்கு. அது மட்டும் இல்லாம அவன் குழந்தை மாதிரி மேலே எங்கேயே உளுந்து வாரிட்டு இருப்பானா. உடனே டொனால்டு இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்பானா. அப்படின்னா நான் பாஸ் பேபியை சீக்கிரமாவே சோழிய முடிக்கணும்னு கிளம்பிடுவான். அப்படி வீரமா போனவே கொளிய தோண்டி மேல அப்படியே பரபரன்னு இலையெல்லாம் போட்டு பாஸ் பேபி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி, இதுக்கப்புறம் உனக்கு சங்கு தாண்டாமா. ஆக்சுவலா இது சீசன் 2 எபிசோட் 3ல சிமன்ஸ்ங்கிற பேபி ரொம்பவும் நாத்து அடிக்கும். அவளை ஒரு பந்துக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருப்பாங்க. ஆனா அவன் அந்த பந்தையும் உருட்டிட்டு தப்பிச்சு ஓடி இருப்பா. அவளை கண்டுபிடிக்க தான் பாஸ் பேபி பைனாகுலர்லாம் வச்சு சுத்தி சுத்தி தேடுவான். மெகா ஃபேட் அவனை எப்படியாச்சும் குழிக்குள்ள தள்ளிடணும்னு, பாஸ் பேபி இங்க வாடா, இங்க எந்த ஒரு குழியும் இல்ல, அது மேல நான் இலையும் போடல, வாடா வான்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா நம்மால அதை கண்டுக்கவே மாட்டான். கடைசியில பாஸ் பேபி தேடுற அந்த சிமன்ஸ் பேபி மெகா ஃபேட்டை லைட் அடிச்சதுனால குளிச்சது. ஆமா என்ன எழுதியிருக்கான், உனக்கு வட்டியோட கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, என்ன பார்க்க மூத்திர சந்துக்குள்ள வாடா, அப்பந்தான் உன்னோட நம்பர் 1 எதிரி யாருன்னு தெரியும். இப்படிக்கு எம்எஃப்னு போட்டிருப்பான். ஆமா யார் இந்த எம்எஃப்னு முழிப்பானா, முழிடா முழி, உன் கண்ணா முழிய தோண்டல நானு தோன்றண்டா. அங்க சரோஜா, பாஸ் உங்க எனிமினா அதுவும் எம்எஃப்னா மிஸ்டர் ஃபெட்ரிக் எஸ்டிஸா தான் இருக்கும்பா. ஏன்னா அந்த எபிசோடுக்கு அவன் தானே வில்லனா இருந்திருப்பான். ஐயோ ஆள மாத்திட்டாங்களே, எம்எஃப்னா மெகா ஃபேட்டடா, அது நான்டான்னு கதருவான். ஆனா பாஸ் பேபிக்கு எம்எஃப்ல எனக்கு தெரிஞ்ச நம்பர் 1 எதிரி யாரு
யாருமே இல்லையே, யாரோட இன்சிலா இருக்கணும் முழிச்சிட்டு இருப்பான். மெகா ஃபேட் கேட்டு ஷாக் ஆயிட்டு வீட்டுக்கு வந்து புலம்பிட்டு இருப்பான். எம்எஃப்னு எவ்வளவு தெளிவா எழுதியிருக்கேன், என்னைய போய் மறந்துட்டானே, இதே நானா இருந்தேன்னா ஐயோ எம்எஃப்னா மெகா ஃபேட் பேபி கார்ப்ல இருந்து துரத்தி விட்டோன்னு நம்மள பழிவாங்க கிளம்பிட்டானா, ஐயோன்னு பதறுவேன்பா. டாக்குன்னு கோல்கேட் விளம்பரத்துல வர மாதிரி உங்க சோத்துல உப்பு இருக்கா குடுங்க பாத்துலான்னு எடுத்து தின்னு பாப்பா. கேவலமா கன்றாவியா குழந்தைகளுக்கு சாப்பாடு போடுறாங்கன்னு சொல்லலாம்னு பிளான் பண்ணிருப்பா. ஆனா சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்குமா, லபக் லபக்னு தட்டையா வலிச்சு நிக்கிடுவா. அப்படியே திரும்பி நம்ம மெகா ஃபேட்டா பாப்பா. அவன் கண்ணுல ஒரு பெட்ரூமாஸ் லைட் தெரியும். சரி ஓகே, உன்னோட சோத்தை நான் தின்னதுக்காக இந்த சாக்லேட் நல்லா துண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது கேமராமேன் நிறுத்தி, நம்ம இதுக்கு தேவையில்லாம இங்கே வந்துட்டு இருக்கோம், இங்க தான் ஒரு நியூஸும் கிடைக்கலையே, அப்புறம் ஏன்னு கேட்டதுக்கு என்னென்னமோ சொல்லி சமாளிச்சுட்டு எஸ்கேப் ஆயிருவா. என்னப்பா பொறாமையா இருக்குதா, யாராச்சும் உனக்கு இப்படி எல்லாம் சாக்லேட் கொடுத்துருக்காங்களான்னு கேட்பான். அதெல்லாம் கொடுத்துருக்காங்கடா இந்தான்னு ஒரு ஃபைல் எடுத்து டேபிள் வைப்பான். என்னன்னு பார்த்தா அந்த ஃபேமிலி. அப்படி அவன் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ப்ரூஸ்ங்கிற சின்ன பையன் வாயில கெலாக்ஸ மொத்தமா கொட்டி சிரிச்சிட்டு கிடப்பான். இவன் என்ன பைத்தியம் ஆயிட்டானா? சரி மேக்னோஸ், நான் நல்ல பையனா இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு கேட்பான். அப்பாடா குண்டன் திருந்திட்டான்னு அவனுக்கு பிராக்டிஸ் கொடுக்க ஆரம்பிப்பான். நல்லா மூச்சை இழுத்து, நான் ஆல்ரெடி மூச்சை விட்டுட்டு தான் இருக்கேன் மேக்னஸ், செத்து போனவன் எவனாச்சும் மூச்சு விடுவானா? ஸ்டூபிட் பாய், முட்டைக்கோசுக்கு மூக்கு வாய் கண்ணுன்னு வச்சுக்கிட்டு காமெடியா பண்ற காமெடி அடைச்சி இழுத்து விடுமா. ஓகேன்னு அப்படியே மூச்சை ஒரே ஒரு டைம் மட்டும் இழுத்து விட்டுட்டு, வா நான் மூச்சு எடுத்து விட்டுட்டேன், இப்ப நான் போர் அடிக்கிற ஃபேமிலியில போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு குடுகுடுன்னு ஓடுவான். மேக்னஸ் இடையில வந்து தடுத்துருவான். நான் தான் மூச்சு எடுத்து விட்டு நல்ல பையன் ஆயிட்டேனே, அப்புறம் ஏன்டா தடுக்கிறேன்னு கேட்பான். நல்லா கேட்டுக்க மெகா ஃபேட், இந்த பக்கம் போனா ரிவெஞ்ச் பழி வாங்குறது, அந்த பக்கம் போனா நல்ல பேபியா இருக்கணும், ரெண்டையும் நீ அட் டைம்ல சூஸ் பண்ண கூடாது, ஏன்னா ரெண்டுமே ஒண்ணு சேராதுமா. அப்போ பேபி கார்ப்ல இருந்து ஒரு செக்யூரிட்டி வந்து, பாஸ் பேபி பப்பிகோ கூட சேர்ந்து நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டான், நம்ம புது சிஇஓ நீங்க தான் அவனை கண்டுபிடிச்சு பேபி கார்ப்ல ஒப்படைக்கணும், அது மட்டும் இல்லாம நீங்க பழி வாங்கணும்னாலும் பழி வாங்கிக்கலாம்னு சொல்லிடுவா. அப்படியே மேக்னஸ் பிளேட்டை மாத்திடுவான். ரெண்டு கையையும் சேர்த்து அடித்தால்தான் சத்தம் வரும். பழி வாங்குற சைடும் நல்ல பேபியும் தனித்தனியா வச்சா சவுண்ட் வருமா? வராது தம்பி வராது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவன் நேரா பேபி கார் போயிடுவான். ஆக்சுவலா இந்த சீன் சீசன் 2 எபிசோட் 6ல பாஸ் பேபி பப்பிகோக்கு பேபி கார்ப்போட இன்ஃபர்மேஷன் எல்லாம் லீக் பண்ணிட்டான்னு சொல்லி அவனை தேடி பிடிக்க மெகா ஃபேட்டை கூப்பிட்டுருப்பாங்களே, அந்த சீன் தான் இது. அப்படிதான் நம்ம மெகா ஃபேட் பாஸ் பேபியை தேடி வந்து கார்ல எல்லாம் ஏறி மாறி மாறி சண்டையை போட்டு அப்புறம் நம்ம பாஸ் பேபி கூட சொல்லுவான், இந்த மாதிரி நான் ரொம்பவும் நல்லவன், என்ன யாரோ மாட்டி விட்டுட்டாங்கடான்னு சொல்லுவான். அப்போ மெகா ஃபேட் என்னத்தையும் யோசிப்பான். அப்பதான் அவங்க அப்பா கார்ல உளுந்த வடை போடுறேன்னு காரை சர்ன்னு திருப்புவாரு. அந்த டைம்ல தான் மெகா ஃபேட் ஒரு ஜன்னல்ல இருந்து இன்னொரு ஜன்னலுக்கு பீச்சுக்கிட்டு போய் விழுவான். அப்படி மரத்துல எல்லாம் அடிபட்டு சின்ன பண்ணமாயி ஐயோ போச்சேங்கிற மாதிரி விழுந்து கிடப்பான். அப்போ மேக்னஸ் வந்து, என்னாச்சுப்பா ஒன்னும் ஆகலைன்னு கேட்டதுக்கு, நான் தப்பு பண்ணிட்டேன்பா. என்னன்னா பாஸ் பேபி அவனை மாட்டி விடுறதுக்கு யாரோ செட்டப் பண்ணிருக்காங்கன்னு சொல்றான். என்னடா பொய் சொல்றியா? வாயிலேயே பொக்குன்னு குத்தணும் தான் எனக்கும் தோணுச்சு, ஆனா இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க, அது இப்ப இருக்க புது சிஇஓ தான் சொன்னதுக்கு, அதெல்லாம் உன்னால ப்ரூவ் பண்ண முடியாதுன்னு சொல்லுவானா? அத பத்தி எனக்கு கவலை இல்ல, ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், பாஸ் பேபி என்னதான் விளக்கெண்ணைய ஊத்தி கொளுத்தி விட்டு எரிச்சல் ஏத்தனாலும் அவன் பேபி கார்ப்புக்கு துரோகம் பண்ணவே மாட்டான்னு அடிச்சு சொல்லுவானா? உடனே மேக்னஸ் அசந்து போயிருவான். உனக்கு பிடிக்காத எதிரிக்கிட்ட கூட ஒரு நல்லது இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்க, இப்ப சொல்லு ரிவெஞ்ச் பக்கம் போறியா இல்ல நல்ல பேபியா இருக்க போறியான்னு கேட்பான். நல்ல பேபியா இருந்து நான் என்ன நாட்டையா திருத்த போறேன், வா என்ன நடக்குதுன்னு பாப்போம், எனக்கு சர்ப்ரைஸ்னா ரொம்பவும் பிடிக்கும், பாஸ் பேபியை பிடிக்க குதூகலமா கிளம்பிடுவான். இந்த சீன் சீசன் 2 எபிசோட் 6ஓட கிளைமேக்ஸ்ல பாஸ் பேபியை சுத்தி வளைச்சி கரெக்டா பிடிக்க போகும்போது நம்ம மெகா ஃபேட் தடுத்து அவன் ரொம்பவும் நல்லவன் சொல்லுவான். அன்னைக்கு நம்ம பார்க்கும்போது என்னடா இவன் திடீர்னு நல்லவனா மாறிட்டானேன்னு நமக்கு தோணி இருக்கும், அதுக்கு இதுதான் காரணம். அப்படி அவன் பாஸ் பேபியை நல்லவன் சொல்லி காப்பாத்தி விட்டுட்டு மறுபடியும் அந்த பேபிஸ் இருக்கிற இடத்துக்கே வந்துருவான். அப்போ மேக்னஸ், நீ நல்ல பேபி ஆகிறதுக்கான நேரம் வந்துருச்சு, உன் பின்னாடி ஒரு பெரிய ஒளிவட்டம் தெரியுது, என்ன உன் வயிறு கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால அந்த ஒளிவட்டம் மறைக்குது அப்படி சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்பிடுவானா? என்னடா எங்க போறேன்னு கேட்டதுக்கு, இனிமேல் மிச்சம் இருக்கிற பாதையை நீ தான் கடந்து போகணும், உன் வாழ்க்கை உன் கையில தான் இருக்குது, போயிட்டு வரடா குண்டு பையா அப்படின்னு அண்டர்வேர் எடுத்து பேராஷூட் மாதிரி சும்மா பரேந்து கிளம்பிடுவான். போகாத மேக்னஸ்னு நம்மளுக்கு கதறுவான். அதுக்கப்புறம் திரும்பி பார்ப்பான், பின்னாடி அந்த சேட்டை பிடிச்ச பையனும் ஒரு பேபி இருப்பாங்களா, உடனே இவனுக்கு ஒரு ஐடியா தோணும். அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள காட்டுறாங்க, அதே மாதிரி பேபி பேத்தா சாங்க பாடுது, அம்புட்டு பேரும் ஃபைட்டிங் ஸ்டைல மூக்கு நோண்டிட்டு இருப்பாங்க. இந்த கன்றாவி என்னால சொல்ல முடியல, இருந்தாலும் சொல்றேன், மெகா ஃபேட் அந்த சின்ன பையனுக்கு மூக்குல இருந்து எடுத்து வாயில எப்படி விடுறதுன்னு பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருப்பான். அடுத்த சீன்ல அந்த ரோலர்ல சுத்தி சுத்தி விளையாடுறதுனால தானே உன் வேலை போச்சு, இந்த சுத்தி இந்த முடிச்சுக்கட்டு உன் வாழ்க்கையே நல்லா இருக்கும்னு அட்வைஸ் பண்ணி அவங்க கையாலேயே அதை உடைக்க வச்சிருவான். அதுக்கப்புறம் டிராயிங் வரைகிற இடத்துல பேபி பாஸ் கூட ஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி டிராயிங் வரைஞ்சிருப்பான். அப்ப அந்த கிட்டார் பேபி பாட்டு பாடிக்கிட்டே கிட்டார் ஓன்னு வாச்சிட்டு வருமா, நல்லா பாருங்க கிட்டார் பேபி, அவங்கள நினைச்ச எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்ட்டு கிட்டாரை வாங்கி சொத்து நடிச்சு சுக்கான்னு உருக்கிடுவான். என்னடா உடச்சு புட்ட, ஒரு நாள் நீங்க இதுக்காண்டி எனக்கு தேங்க்யூ சொல்லுவீங்க, இந்த கிட்டாரால பல உயிர்கள் போக வேண்டியது, அதை நான் காப்பாத்திருக்கேன்பா. உடனே அம்புட்டு பேபிஸும் தேங்க்யூ பாங்க. அப்போ எப்படியாச்சும் நல்ல பேபியா கிராஜுவேட் ஆகணும்னு லெட்டர் வந்ததுக்கு அப்புறம் எடுத்து பார்த்தா மேக்னஸ் நல்ல பேபியா கிராஜுவேட் ஆயிருவான். நம்மள சோகமா லெட்டர் பார்த்துட்டு இருந்தோன்னு ஐயோ பெயில் ஆயிட்டான் போல் இருக்கே, சரி பீல் பண்ணாத விட்றா அடுத்த டைம் பாத்துக்கலாம்பா, போடா பாத்ரூம் கண்ணாடி, நானும் நல்ல பேபின்னு கிராஜுவேட் ஆயிட்டேன், என்ன போர் அடிக்கிற ஒரு ஃபேமிலி கூட போய் இருக்க வேண்டி இருக்குது, அதுதான் ரொம்பவும் கவலையா இருக்குதுமா. அந்த வளர்ந்த பேபி எப்பவுமே அதுல என்ன இருக்குன்னு பாக்குறது இல்ல, அப்படியே லெட்டர் கடிச்சு தின்றது. அடுத்த நாள் நம்ம மெகா ஃபேட்டை கூட்டு போறதுக்காக அந்த ஃபேமிலி வருவாங்க.
தொப்பி எல்லாம் போட்டு தூக்கி வச்சுக்குவாங்களா. அந்நேரம் ஒளிஞ்சு ஒளிஞ்சு மாஷா கிரிங்கல் நம்ம மெகா ஃபேட்டை வந்து பாப்பா. வேற ஒரு ஃபேமிலி அவனை கூட்டு போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே சோகமா மண்டே தொங்க போட்டு கிளம்பிடுவா. நம்மளுக்கு மாஷா கிரிங்கலை தானே பிடிக்கும். தூக்கி வச்சிருந்தவனை கடிச்சிருவான். அவன் இறக்கி வச்ச உடனே மம்மி மம்மின்னு மாஷா கிரிங்கலை கூப்பிடுவானா. அவளுக்கும் ரொம்பவும் பிடிச்சிருக்கும். இந்த ஜோடி நான் என்ன பண்ணேன்னு இனி இப்படி கடிச்சுட்டான், நமக்கு ஒருவேளை பேபியை வளர்க்க தெரியலையான்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்களா. அதை பார்த்த மெகா ஃபேட் நேரா அந்த பெரிய பையன் கிட்ட போய், டேய் நான் சொல்றத அப்படியே சொல்லு, உனக்கு ஒரு அழகான வடசட்டி மாதிரி ஒரு ஃபேமிலி கிடப்பாங்கன்னு அந்த தொப்பி அவனுக்கு மாட்டி விட்டு அவங்க கிட்ட போய் அம்மா அப்பான்னு மட்டும் சொல்லும்பான். ஆனா அவன் நேரா போய் லூச்சு மாதிரி வளருவான். இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்சு போயிடும். நம்மளு கச்சக்குன்னு அந்த ஆளு காலை கடிச்சிட்டு மம்மா மம்மா இந்த வந்துட்டேன்னு மாஷக்கிருங்கள் பக்கத்துல போவான். அவளும் ஆசாசியா தூக்கலான்னு வருவா. காலில் கடிப்படவன் சும்மா இருப்பானா. இப்படி ஒரு பிள்ளைய எப்படித்தான் வச்சு வளர்க்க போறாங்களோ தெரியல, இது பிள்ளைய இல்ல தொல்லை அப்படின்னு பெரிய குண்டா போட்டுருவான். ஆல்ரெடி ஜிலேபி கொண்டைக்கு குழந்தைகளை வளர்த்தா தலைவலியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் குழந்தைங்க பக்கத்திலேயே வரமாட்டா. முதல் டைம் மெகா ஃபேட்டை ரொம்பவும் பிடிச்சதுனால வந்திருப்பா. அதுலயும் ஒருத்தன் மண்ணெண்ணையை ஊத்தி மனசே இல்லாம பத்தி விட்டுருவான். நான் இன்னும் பேபி வளர்க்க தயாராகலன்னு அங்கிருந்து கிளம்பிடுவா. அப்ப அங்க வந்தவங்க நம்ம தான் பெரிய பேபியா வாங்கிட்டோமே, இனி நமக்கு தேவைப்படாதுன்னு அந்த பபிசி கார்பரேஷனோட நோட்டீஸை தூக்கி குப்பையில போட்டு போவா. என்னடா அதுன்னு நம்ம மெகா ஃபேட் எடுத்து பாப்பான். பபிசி குழந்தைகளை ஈஸியாக வளர்க்கலாம்னு போட்டிருக்கும். அப்படியே கட் பண்ணி ஜிலேபி கொண்டைய காட்டுறாங்க. வண்டியில புலம்பிக்கிட்டே போவா. நம்ம இன்னும் ரெடி ஆகல. இல்ல என்னால எல்லாம் வளர்க்க முடியாது, எனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி நான் வளர்றேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டே போயிட்டு இருப்பா. நம்மால ஸ்பைடர்மேன் மாதிரி வண்டியில குதிச்சு அந்த நோட்டீஸை கண்ணாடியில ஒட்டி வச்சுட்டு எஸ்கேப் ஆயிடுவான். அவன் அந்த பபிசி விளம்பரத்தை பார்த்துட்டு உடனே போய் எழுதி கொடுத்து நம்ம மெகா ஃபேட்டை தத்து எடுத்துக்குவா. அது மட்டும் இல்லாம இத சேனல்ல லைவா வேற ஓட்டிட்டு இருப்பா. அப்பதான் மெகா ஃபேட் கிட்ட, நான் உனக்கு நல்ல அம்மாவா இருப்பேன், அதுக்கு பபிசி எனக்கு ஹெல்ப் பண்ணும், ஆனா அதே மாதிரி நீயும் ரொம்பவும் நல்ல பையனா இருக்கணும் சரியா. இந்த பொம்மைன்னு அந்த பபிசி பொம்மையை கொடுப்பா. அதை வச்சு அவன் ஃபுல்லா உட்காந்து படிப்பான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட நல்ல பையனா நடந்துக்குவான். இப்படிதான் அவன் பேபி பாஸ் கிட்ட பொம்மையோட வந்திருப்பான். அது மட்டும் இல்லாம அவனுக்கும் லைஃப் நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆனா போன பாட்டுல நடந்துச்சே ஒரு சம்பவம், பக் த பக் நக்குதுன்னு மண்டையோட வச்சு அடிச்சானே, அப்படித்தான் அவங்க அம்மாவை ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல் பண்ண வச்சிருப்பான். ஐயோ தப்பு பண்ணிட்டோமோ நம்ம முழிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.